பாரிஸ் 2026 மேயர் பெக்கெட் ட்ரெடிசியோன் டு பாரி சிறந்த பாரம்பரிய பெக்கெட் விருது இலங்கை தமிழர் சிதம்பர பிள்ளை ஜெகதீபன் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. பாரிஸ் புறநகர் ஸ்தானில் புதிய தமிழ்ச்சோலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் மே மாதம் போல் பிப்ரவரி வெப்பநிலை உயர்ந்துள்ளது. பாரிஸ் லாஷப்பல் பகுதியில் பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை மாலை நிகழ்ந்த விபத்தில் பாரிய காயத்திற்கு உள்ளான தமிழ் பெண் தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார். பிரான்ஸ் அரசியல் கொதிநிலையில் உள்ளது. பிரான்சில் எமனுவல் மேக்ரோனின் தற்போதைய மக்கள் செல்வாக்கு வெகுவாக வீழ்ச்சி கண்டுள்ளது. பிரான்சில் ஈரானிய பெண் ஒருவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேங்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலையானால் உண்டு 24.89. இது அப்படி இது அப்படி இது அப்படி எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். பாரிஸ் 2026 மேயர் பெக்கெட் ட்ரெடிசியோன் டு பாரி சிறந்த பாரம்பரிய பெக்கெட் விருது இலங்கை தமிழர் சிதம்பர பிள்ளை ஜெகதீபன் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. ஃபினி டிட்டோ வெதுப்பகம் ப்ளூஷரி உரிமையாளர் சிதம்பர பிள்ளை ஜெகதீபன். மேயர் பெக்கெட் ட்ரெடிசியோன் டு பாரி சிறந்த பாரம்பரிய பெக்கெட் தயாரிப்பு விருதை பெற்றிருப்பது பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களுக்கு பெருமையை சேர்த்திருக்கின்றது. பாரிஸின் 14வது மாவட்டத்தில் ஃபினி டிட்டோ வெதுப்பகம் ப்ளூஷரியை இயக்கி வருகிறார். 2022 இதனை பொறுப்பேற்று நடத்தி வருகிறார். மேயர் பெக்கெட் ட்ரெடிசியோன் டு பாரி சிறந்த பாரம்பரிய பெக்கெட் தயாரிப்பு விருது இவர் பெற்றதை அடுத்து பாரிஸ் லா ஷப்பல் ஹாட்பர்ட் வெதுப்பகம் ப்ளூஷரி உரிமையாளர் ஃபேதுவு தமிழர்கள் பெருமைப்படும் வகையில் பாரிஸில் சாதனை புரிந்த சிதம்பர பிள்ளை ஜெகதீபன் அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ப்ளூஷரி கலாசாரத்தில் தனது திறமையை நிரூபித்துள்ள இலங்கை தமிழர் சிதம்பர பிள்ளை ஜெகதீபன் அவர்களுக்கு தமிழ் காட்சி ஊடகமும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மேயர் பெக்கெட் டு ட்ரெடிசியோன் ஃப்ரான்சைஸ் டு லா வில் டு பாரி அவார்ட் விருதை 2023 தர்ஷன் செல்வராஜா பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் புறநகர் ஸ்தானில் புதிய தமிழ்ச்சோலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அங்குரார்ப்பணம் 25 புதன்கிழமை நடைபெற்றது. இதில் ஸ்தா நகர முதல்வர் அசடின் தாபி அவர்கள், துணை நகர பிதா சாயிகா நேட்யா அவர்களும் பங்கு பெற்றி சிறப்பித்தனர்.
தமிழர் பண்பாட்டிற்கமைய மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பித்த இந்த வைபவத்தில் நகரசபை முதல்வர் உரையாற்றினார். மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஸ்தா நகரில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்விக்கூடம் அவர்களின் அடுத்த தலைமுறைக்கு தங்கள் தாய் மொழியையும் பண்பாட்டையும் கடத்தும் முயற்சியை பாராட்டுவதுடன் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நகரசபை துணை நிற்கும் என்று நகரசபை முதல்வர் தனது உரையில் தெரிவித்திருந்தார். ஸ்தாவா தமிழ் மக்கள் சிறந்த வரவேற்புடனும் ஆதரவுடனும் நிகழ்ச்சிகள் சிறப்புற நடைபெற்றன. பிரான்சில் மே மாதம் போல் பிப்ரவரி வெப்பநிலை உயர்ந்துள்ளது. பிப்ரவரி 25, 26 தேதிகளில் பிரான்சில் வெப்பநிலை மே மாதம் போன்ற உயர்நிலையை எட்டியது. பல பிப்ரவரி வெப்ப சாதனைகளை உடைத்துள்ளன என்று மெட்டியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பிரான்சில் பொம் பிரேனே அட்லாண்டிக் பகுதியில் 28.4 செல்சியஸாகவும் ஓத் பிரேனே அட்லாண்டிக் பகுதியில் 28.3 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இம்முறை வெப்பநிலை சாதாரணமாக 14 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்திருக்கின்றது. பிரான்சின் ஏனைய பகுதிகளில் 20 பாகை செல்சியஸாக வெப்பநிலை நிலவியிருக்கின்றது. இது காலநிலை மாற்றத்தின் தாக்கம் என குறிப்பிடப்படுகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸ் லா ஷபெல் பகுதியில் பிப்ரவரி 24 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நிகழ்ந்த விபத்தில் பாரிய காயத்திற்கு உள்ளான தமிழ் பெண் தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார். அவர் இன்னும் ஆபத்தான நிலையிலேயே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடகை கார், டாக்ஸி, பேருந்து நிறுத்தத்துடன் மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். அதில் ஒருவர் தலையில் கடுமையான காயமடைந்தார். பாரிஸின் 10வது மாவட்டம் ரூது ஃபோபோக் சென்டோனி பேர்னா விதல் மருத்துவமனைக்கு முன்பாக G7 டாக்ஸி பேருந்து நிறுத்தத்தை மோதியது. டாக்ஸி ஓட்டுநர் தன் வாகனம் திடீரென இயங்க தொடங்கியது என்றும் தான் தலையிட முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். ஓட்டுநர் வலது கை மணிக்கட்டில் வலியுடன் அதிர்ச்சியில் காணப்பட்டார். ஆனால் மது அல்லது போதைப் பொருள் சோதனையில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அறிக்கை தெரிவித்துள்ளது.
பிரான்ஸ் அரசியல் கொதிநிலையில் உள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் லியோனில் நிகழ்ந்த சம்பவத்தில் ஓர் இளைஞர் கொல்லப்பட்டார். இந்த கொலை நிகழ்வுக்கு லா பிரான்ஸ் இன்சூமிஸ் பேச்சே காரணம் என பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல் என்பது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தல், அதனை தொடர்ந்து நடத்தப்பட இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் என்பனவற்றை நாடி பிடித்து பார்க்கும் விடயமாக உள்ளது. எமனுவல் மேக்ரோன் 2017, 2022 என 2 முறை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2017 முதல் முறையாக குடியரசுத் தலைவரானார். 2022 மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மெரின் லுப்பென்னை எதிர்த்து அவர் வெற்றி பெற்றார். மெரின் லுப்பென் 2012, 17, 22 என 3 முறை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தோல்வி கண்டவர். 2 முறை இறுதி சுற்றில் மேக்ரோனுக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். யோன்-லுக் மெலோன்சோ 2012, 17, 22 என 3 முறை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்தார். 2022 3ஆம் இடத்தில் வந்தார். ஆனால் இறுதி சுற்றுக்கு அவர் முன்னேறவில்லை. மேக்ரோன் பிரான்சின் அரசியல் நிலவரத்தில் வலுவான இடத்தை பிடித்திருக்கிறார். லுப்பென், மெலோன்சோ தொடர்ந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டாலும் இன்னும் வெற்றி வாகை சூடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் எமனுவல் மேக்ரோனின் தற்போதைய மக்கள் செல்வாக்கு வெகுவாக வீழ்ச்சி கண்டுள்ளது. 2026 பிப்ரவரி நிலவரப்படி மேக்ரோனின் செல்வாக்கு மிக குறைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. புள்ளி விவரம் இதனை தெரிவிக்கின்றது. 77% பிரெஞ்சு மக்கள் அவரை மோசமான குடியரசுத் தலைவர் என்றும், 23% மக்கள் மாத்திரமே அவரை நல்ல குடியரசுத் தலைவர் என்றும் கருதுகின்றார்கள். இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 58% மக்கள் மேக்ரோனை பற்றி மோசமான கருத்து கொண்டுள்ளனர். 2024 ஜூன் மாதம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் அவரது செல்வாக்கு 30% கீழ் தொடர்ந்து காணப்படுகிறது. அக்டோபர் 2025 20% குறைந்திருக்கிறது. பின்னர் சிறிது உயர்ந்தது. பிப்ரவரி 2026 அவரது செல்வாக்கு 2% உயர்வடைந்திருப்பதாக புள்ளி விவரம் காண்பிக்கின்றது. பிரான்சில் ஈரானிய பெண் ஒருவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் தாக்குதலை ஆதரித்ததற்காகவே இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 26 அன்று பாரிஸ் நீதிமன்றம் ஈரானிய பெண் மஹ்தியே எஃப் பாத்ரிக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. அவருக்கு பிரான்சில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்றும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் பயங்கரவாதத்தை நியாயப்படுத்திய குற்றச்சாட்டில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய தாக்குதலை ஆதரித்து சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பதிவிட்டதற்காக கைது செய்யப்பட்டார்.
பலஸ்தீன தீவிரவாதிகளின் தாக்குதல் தொடர்பாக இவர் ஆதரவான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். 2025 கைது செய்யப்பட்ட இவர் ஈரானிய புரட்சி காவல் படை மற்றும் ஹமாஸ், ஹெஸ்புல்லா அமைப்பு என்பனவற்றுடன் தொடர்புடையவர் என்றும் அவர்களுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். பிரான்சில் கைதான இவரை ஈரான் பிரான்சில் கைதான 2 பிரெஞ்சு குடிமக்களுக்கு பதிலாக பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றது. 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் அதில் 3 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 1 ஆண்டு மாத்திரமே சிறையில் இருக்கும் நிலை இவருக்கு உள்ளது. பிரான்சில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்றப்படும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.